ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான சத்துமாவு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஹீட் ஆனதும் சத்து மாவு ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 கப் சத்து மாவு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இதில் வறுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்தாச்சு. இப்படியே இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட நான் 1 கப் பால் பொடி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் சீனி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணி சீனி பாகு காய்ச்சிடலாம். சத்து மாவில் ஏற்கனவே சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறனால நான் சீனி கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிச்சாச்சு. சீனி பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சத்து மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த கிளம்ஸியுமே இல்லாத மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சத்து மாவில் என்னெல்லாம் ஆட் ஆகிருக்குன்னு நான் சொல்லிடுறேன். கோதுமை மாவு, சோயா மாவு, கேழ்வரகு மாவு, அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் விட்டமின்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. கூடவே சர்க்கரையும் ஆட் ஆகிருக்கு. அதனால தான் நான் சீனி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சீனி அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எந்த கிளம்ஸியுமே இல்லாமல் நல்லா பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்படியே கையெடுக்காமலே நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வர டைமில் இன்னும் ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். நல்லா நீங்கள் கிண்ட ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வந்துடும். இந்த மாதிரி ஒட்டாமல் வர ஸ்டேஜில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை அப்படியே ஊற்றிடலாம். சூடாக இருக்கும்போதே ஊற்றிடுங்க, அப்போ தான் செட் ஆகும்.
இது ஊற்றிட்டு லைட்டாக தட்டி கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணுறேன். நான் கட் பண்ண ஆரம்பித்ததுமே என் பொண்ணு வந்துட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா, நான் கேக் கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்தியான பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.